கர்த்தரும் அருமரட்சகரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற பரிசுத்த நாமம் ஏற்படுகிறார். இப்போ நாளைக்கு பிறந்து சேர்ந்த பிள்ளைங்களை பார்க்குறப்ப சந்தோஷம். இல்லை குட்டி பிள்ளைகளை பார்த்தது அப்புறம் வருவாங்க போவாங்க, இவங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த ஓட்டு வீடு இருக்கும்போது பிள்ளைகளை ஜெபித்து கண்ணீர் விட்டு அந்த காரியங்களெல்லாம் மறக்க முடியாது. அதனால் நாட்டுக்கு நல்லா அழகாக செட்டில் பண்ணி வச்சுருக்காரு. உலகத்தில் யார்கிட்ட கையேற்றாமல் ஒரு அரசு வேலை கொடுத்து பிள்ளை நடத்துகிறாருன்னு சொன்னால் அது பெரிய கிருபை. அதுக்கு நம்ம ரொம்ப நன்றி உள்ளதாக இருக்கும். உலகத்தில் நானும் ஒரு அரசு அதிகாரி அந்த ரிட்டைர்மெண்ட் ஆனதுனால அரசில் வேலை பார்த்தது சாதாரண ஒரு காரியம் இல்லை, அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் கத்தனை கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அது பெரிய ஒரு காரியம். கொடுக்கப்பட்ட காரியத்திற்கு உண்மை உத்தமாக இருந்து அவருடைய வேலையை முடிக்கும். கத்தனுக்கு வேறு பெற்ற மாறாத பரிசுத்த நாம இருக்கிறார். ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்கள் புதுசாக வந்திருக்கனால சில காரியத்தை நான் ஓப்பனாக பேசணும். உலகத்துக்கு இந்த வேர்ல்டு ஃபுல்லாக அந்த மெசேஜ் போகுது. இருந்தாலும் சிதம்பரம் இந்த அளவுக்கு பேசுவாங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கேட்டதை சொல்கிறாரு, அவ்வளோதான். நான் கடவுளை பள்ளிக்கூடத்தில் படித்ததை டீச் பண்ணதை ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டார், அவர் உங்களுக்கு சொல்கிறார், அவ்வளோதான். பட்டு இந்த இஃப் யூ டேக் த பைபிள், இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு சில வசனத்தை படிப்போம். இஃப் யூ டேன் த பைபிள், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை வைத்திருக்கும். ப்ளீஸ் டேன் த பைபிள், ஹீப்ரூஸ் சாப்டர் 10. இல்லை தயவுசெய்து எல்லாம் குறித்து வச்சுடு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9 வசனம். 9 எபிரேயர் 10:9 இல்லம்மா, எபிரேயர் 10. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். ரெண்டாவது ஒரு காரியத்தை நிலைநிறுத்தணும்னா முதலாவது ஒரு காரியத்தை என்ன செய்யணுமா? நீக்கி போட வேண்டும். கர்த்தருடைய விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாமம் மகிமைப்படுகிறார். அதாவது நான் ஒரு காலத்தில் கிறிஸ்து சரீரமாக சபையில் இருந்தவன். கர்த்தர் இயேசு நாமத்துக்காக நான் பட்ட பிரயாசங்கள், போட்ட சண்டைகள் இதெல்லாம் கணக்கில் அடங்காதவை. அது சும்மாலாம் இருக்க மாட்டேன். சும்மா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அது சென்னையாக இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரி, இப்போ வேலை பார்க்குற இடம் வந்தாலும் சரி, சும்மா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அப்போ நான் கிறிஸ்து சரீரமாக சபைக்காக ரொம்ப வைராக்கியம் பாராட்டினேன். கிறிஸ்து சரீரமாக சபை அப்போஸ்தலர் உபதேசம் என்பதில் ரொம்ப வைராக்கியம். இன்னைக்கு அதில் எந்த மாதிரி குறையும் கிடையாது. பட் ஒன் டே கடவுளை என்ன சந்தித்தார். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2021 ஜூலை 24 தேவன் ஒரு மகா பெரிய காரியத்தை சொல்லிக் கொடுத்தார். அது வேதத்தில் இருந்தது. மிகுந்த போராட்டங்கள், உபத்திரங்கள், மரணத்துக்கு எனக்கு ஒரு இடி தூரம் மாற்ற இருந்த பொழுது நான் தனியாக ஒரு வீட்டில் படுத்திருந்தேன். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு கொடுங்க திருப்பி இருக்கா சொல்லி. அப்போ இரவு 9 மணிக்கு சாப்பிட்டாரு, ஞாபகம் இல்லை, படுத்துட்டேன். அப்போ there was a great voice, ஒரு பெரிய சத்தம் என்னை சந்தித்தது. இந்த வாய்ஸ், அந்த சத்தம் தெளிவாய் சொன்னது, come on, இங்கே வா. then I hear the voice. அந்த சத்தத்தை நான் கேட்ட பொழுது நான் எங்க இருக்குன்னு தெரியல. then I can see a book, ஒரு புத்தகத்தை பார்த்தேன். அதனுடைய அகலம் மனித கை அளவுக்கு 6 முழ அகலமும் ஒரு ஜானம், அதனுடைய நீளமும் அதே மாதிரி இருந்தது. தென் ஐ கேன் அதில் எழுதப்பட்ட அந்த பேப்பர்லாம் திரும்புது, அதை என்னால் படிக்க முடியல. தென் ஐ வாஸ் கிரைங். அதில் அந்த எழுத்தை என்னால் படிக்க முடியாதனால நான் அழ ஆரம்பித்தேன். தென் வாய்ஸ் செட், கம் ஆன், மீண்டும் சத்து உள்ளே வான்னு சொன்னேன். தென் ஐ வாஸ் செட் புக். அப்போ அந்த அந்த புத்தகத்தில் நான் போக முடிந்தது. அந்த போகும்பொழுது ஒரு 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 பெரிய கூடாரத்தை போல, ஒரு மாளிகையை போல, ஒரு தேசத்தை போல, ஒரு சாம்ராஜ்யத்தை போல அது அது அகன்று சென்று கொண்டே இருந்தது. It is God knows me. I feel the presence of God. அப்போ அந்த என்னால் நிறைய காரியத்தை கேட்கணுங்கிற ஆசை, பார்க்கணுங்கிற ஆசை. இப்படி தான் பார்க்கும்போது நானே சொல்கிறேன், பார்த்தியா எவ்வளோ கிளை படுத்துட்டான், பார்த்தியா அவன் படுத்துட்டான். அவன் அப்படிங்கும்போது அங்கே என்னுடைய நான் வாலிபஸில் எப்படி இருந்தேன், என்னுடைய மிடில் ஏஜ் எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி கேட்குற என்னுடைய ஒவ்வொரு சரீரமானது அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. நான் மேலே இருந்துட்டு நானே பார்க்குறேன். இது வந்து எப்படி நான் புரிஞ்சுட்டு எனக்கு முடியாத ஒரு காரியம்.
Then the voice said once again, come up, மேலே வா, எழுந்து வா, உள்ளே வா, மேலே வா. So these are three voices this year. இந்த காதால அதை கேட்டேன். I can hear the same voice in my ear. அப்போ பார்க்கும்போது தான் என்னால் இதுதான் போட முடிஞ்சது. அது ஒரு பிரமிடை போல. Then the voice said, the message of an hour, காலத்தின் சத்தியம், the final light, கடைசி வெளிச்சம், the secret of God has been fulfilled, தேவ ரகசியம் நிறைவேறிய இடம், the residence place of the bride, and preparation place of the bride, and the residence place of the bridegroom. மணவாளன் தங்கி இருக்கிற இடம், மணவாட்டு ஆயத்த அறை, சத்திய ஆவியாகிய வேறொரு வாசவாட இடம், நித்திய ஜீவன் போகிற பாதை. இதை நான் ரொம்ப சிம்பிளா போட்டுக்கிறேன். இதுக்கு கீழே 3 அஸ்திவாரங்கள் உண்டு, இங்க ஒரு 3 அஸ்திவாரங்கள் உண்டு, இங்க ஒரு 3 அஸ்திவாரம், 12 அஸ்திவாரங்கள், 12 வாசல்கள், 12 நிலைகள், 12 சத்தங்கள், 12 எக்காலங்கள், எல்லா காரியத்தையும் அதை ஒன்று இது மேல நான் டயர் போட முடியும், ஒன்று கொஞ்சம் குறிச்சு வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். Then I asked the question, Lord, what is a message for our? காலத்தின் சத்தியம் என்றால் என்ன? அப்போ அந்த சத்தம் சொன்னது, before the foundation, from the foundation, the world has to come. உலகத்தொட்டு முன்பு, உலகத்தொட்டு முதல், இனி வரும் உலகம், இந்த 3 காரியத்தை குறித்து எந்த சத்தியம் பேசப்படுகிறதோ அதை காலத்தின் சத்தியம் என்று வேதம் அழைக்கிறது. Before the foundation, உலகத்தொட்டு முன்பு இந்த காரியம் என்றால் என்ன? உலக தோற்றம் முதல் இருந்த காரியம் என்றால் என்ன? இனி வரும் உலகம் என்றால் என்ன? அதை அழகா பிரிச்சு காட்டினார். பழைய ஏற்பாடு என்றால் என்ன? புதிய ஏற்பாடு என்றால் என்ன? வெளிப்பாடு என்றால் என்ன? What is the Old Testament? What is the New Testament? What is the revelation of Jesus Christ? You may say the Revelation book is along with the New Testament. No, but the book of Revelation is totally different from the Old Testament and the New Testament, because in the Old Testament God was with man. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் மனிதனோடு வாழ்ந்தார், புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் மனிதனுக்குள் வாழ்ந்தார். ஆனால் வெளிப்பாட்டு காலத்துக்குள்ளே தேவன் மனிதனை தனக்குள் எடுத்துக் கொள்கிறார். கர்த்தர் தான் என்ன செய்தேன்? ஆவிக்கு உள்ளாதே. வெளிப்பட்டு 1:10 வாசிக்கிறோம். இந்த அப்போ தேவன் மனிதனோடு வாழ்கிற காலம் பழைய ஏற்பாட்டு காலம், தேவன் மனிதனுக்குள் வாழ்கிற காலம் புதிய ஏற்பாட்டு காலம், தேவனுக்குள் மனிதன் செய்கிற காலம் வெளிப்பாட்டின் காலம். So these are the important things. இதெல்லாம் யா மூல கிடையாது. அந்த சத்தமான தெய்வ தெளிவாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தது. எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, நீங்களாம் கர்த்தர் இயேசு நாமத்திலே இந்த கையில ஞானஸ்நானம் பெற்றவங்க, நான் உங்ககிட்ட சில காரியத்தை தெளிவாய் பேச வேண்டும். அதாவது ஆதியாகமத்திலிருந்து மல்கியாதீசன் காலம் வரைக்கும் 7 முக்கியமான காரியங்கள் உண்டு. ஆதியாகமத்திலிருந்து மல்கியாதீசன் காலம் வரைக்கும் 7 முக்கியமான காரியங்கள் எல்லாம் தெளிவு தெரிஞ்சு வச்சுக்கணும். சிருஷ்டிப்பின் காலம், உருவாக்குதலின் காலம், புதுப்பித்தலின் காலம், வாக்குத்தத்தத்தின் காலம், ராஜாக்களின் காலம், ஞானிகளின் காலம், தீர்க்கதரிசிகளின் காலம். These are the 7 important ages in the Old Testament. But in the New Testament, கர்த்தர் இயேசு வார்த்தை மாம்சமான பிறகு வார்த்தை பகுதியை 3ஆ பிரிக்கலாம். 30 ஆண்டுகள், 3.5 ஆண்டுகள், 40 நாட்கள். These are the ministry of Jesus Christ. இயேசுவுடைய ஊழியம் எப்படிப்பட்டது? 30 வருஷம், அடுத்த எத்தனை? 3.5 வருஷம், எத்தனை நாள்? 40 நாள். இந்த 30 வருஷம் ஞானிகள் இருந்தாங்க, யோசேப்பு இருந்தா, மரியாள் இருந்தாங்க. எந்த அடையாளமும் இல்லை, எந்த அற்புதமும் இல்லை, எந்த சீஷனும் இல்லை, வானம் திறக்கப்படல. ஆனால் 30 ஆண்டுகள் முடிந்த உடனே அந்த 3 ஆண்டு காலத்துல அடையாளங்கள், அற்புதங்கள், வல்லமைகள், மறுரூபம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இதோடு எது முடிகிறது? அந்த 3 வருஷம் ஒளி முடியுது. அப்புறம் 40 நாள் ஒளியாருன்னா ஒன்லி ஃபார் தி அப்போஸ்தலர்கள். இதுதான் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை மாம்சத்தின் காலம். அதுக்கு பிறகு நல்லா கவனிக்கணும். பைபிளை நல்லா படிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் தெளிவாக படிக்கணும். அப்போ கொஞ்சம் நான் டீச் பண்ணிடுறேன். பிகாஸ் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை அப்படி குறிச்சுக்கிடுங்க நல்லா. எதுவும் வசனத்தில் இருந்தால் விட்டுறணும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த 40 நாளுல உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த 40 நாளுல நல்ல கவனிங்க, அடையாளத்தை அற்புதத்தினால சுகமான பர்த்திமேயு குருடன்கிட்ட போகல, எழுப்புற லாசர் கிட்ட போகல, தண்ணீரை ரசமாக்குற ரசத்தொட்டி போய் பார்க்க போகல. அடையாளம் அற்புதத்தை பெற்ற எந்த விசுவாசிகளுக்கும்
இயேசு கிறிஸ்து 40 நாள் ஊழியத்துல பங்கு இல்லை. இது இந்த பூமியில 2026 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையான காரியம். நான் பேசுற புரியும் எனக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் மெசேஜ். அதாவது இயேசு உயிர் திறந்த உடனே யாரையும் பார்த்துக்கலாம், பர்த்திவிக்குடனை பார்த்துக்கலாம், லாசரை பார்த்துக்கலாம். இல்லையே, இந்த 40 days மினிஸ்ட்ரியில யூதாஸுக்கு பங்கு இல்லை. அவன் ஏற்கனவே நாட்டு செத்துட்டான். இன்னும் சீட்டு போட்டு அடுத்த செலக்ட் பண்ணல. இந்த 40 நாள் அழகா போட்டிருக்கு. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்கள் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு ப்ரூஃப். அதாவது அழகா போட்டு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல படிச்சீங்கன்னா very beautiful word. If you turn the book of King James version, Acts chapter 1, the words எத்தனைமா 3 தானே. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அழகா போட்டிருக்கு, to whom also he showed himself alive at his passion by many infallible proofs. அதாவது அத வந்து குற்றம் சொல்ல முடியாத காரியம். இந்த அப்புறம் இந்த 40 ஓடித்துல தான் அப்போஸ்தலருக்கு வசனத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார். சார் 40 நாள்ல எந்த அடையாளமும் செய்யல, எந்த அற்புதமும் செய்யல, மறுரூபம் நடக்கல, எந்த விதமான காரியம் நடக்கல. ஆனால் வேத வசனத்தை அவர்களுக்கு விளக்கி காட்டினார். அதே போல அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அடையாளங்கள், அற்புதங்கள், பிரகாத்து உரியவைகள், செய்திகள் பரிசுத்த ஸ்தலத்து உரியவைகள், ரகசியங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்து உரியவைகள். எந்த ஒரு ஆசானை இருந்தாலும், எந்த ஒரு ஆசானை நல்ல வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மோசே காலத்துல யார் இருந்தா? பிரதான ஆசிரியர் ஆரோன் இருந்தா. அவனுக்கு தான் எல்லா ட்ரெஸ் கோட்லாம் உண்டு. அவன் என்ன செய்யணும்? வருஷத்துக்கு இருக்கா ரத்தத்தோட எங்க போனோம்? மகாபரிசுத்துக்கு போறோம். காலை சங்கிலி மாட்டிக்கணும். எதுக்கு? செத்துட்டா சங்கிலி பிடிச்சி தான் இருக்கணும். அடுத்த உள்ள போகக்கூடாது. கால் ஆட்டிட்டே இருப்பான். உயிரோடு திங் 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 கத்துக்கு பரிசுத்தம், கத்துக்கு பரிசுத்தம், கத்து அது கால் ஆட்டிட்டே இருக்கணும். இல்லை இழுத்துருவான். ஆனால் மோசேக்கு எந்த ஒரு ட்ரெஸ் கோடும் கிடையாது. கர்த்தர் எப்ப பேச நினைக்கிறாரோ நேர எங்க போவான்? ஒரு நாள் நல்ல பைபிளை படிச்சு பாருங்க. ஒரு நாளும் கர்த்தர் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் ஆரோடு பேசவில்லை. மாறாக கர்த்தர் மோசையோடு மட்டுமே பேசினார். அந்த மோசே சொல்றதை ஆரோன் கேட்கணும், ஆரோன் சொல்றதை ஜனங்களை கேட்கணும். கர்த்தர் என்கிட்ட பேசுறாங்க. இந்த கதையெல்லாம் இந்த பைபிள் தான் எல்லாம் தெளிவா we can disprove all the things which happen in the earth. இப்போ அதுக்கு பிறகு கிறிஸ்தவ சபை இந்த வசனத்தை சொல்லணும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11 வசனம். கலிலேக மனுஷரே வாசிமா, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து வந்திருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர், உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்து இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, எப்படி கண்ணுக்கு வானத்துல அப்படியே மறுபடியும் வருவார். அப்படித்தானே சொன்னா தூதன், அப்படித்தானே சொன்னா. ஆனா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நல்ல அப்போஸ்தலர் வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து அதே மாதிரி வந்திருந்து ஏன் வரல? அப்படிதான் வந்திருக்கணும். அப்படிதான் வந்திருக்கணும். ஆனா வேதம் சொல்றது வாசிங்க, அல்லாமல் அக்கினி நாவுகள் போல பிறந்திருக்கிற நாவுகள். அப்ப கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கு கொடுக்கப்பட்ட சாயல் வேறு. The form of Christ is totally different from the body of Christ. கிறிஸ்து சரீரமாக சபைக்கு அவர் அக்கினி நாவுகள் வந்தார். 40 நாள் ஊழியர். அதாவது மறுரூபத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கும் மத்தியில 3 காரியங்கள் உண்டு. டிரான்ஸ்பிகரேஷன் அண்ட் அசென்ஷன், குளோரிஃபிகேஷன். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டோம் அப்படின்னா, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா, இதுல வந்து டிரான்ஸ்பிகரேஷன் மறுரூபம், அடுத்தது குளோரிஃபிகேஷன் மகிமைப்படுதல், தென் அசென்ஷன் எடுத்துக்கொள்ளப்படுதல். இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேசுறதுக்கு 300 வருஷம் பேசலாம். மறுரூபம் என்ன, மகிமைப்படுதல் என்ன, எது எடுத்துக்கொள்ளப்படுதல், எது மறுரூபம். நல்லா படிச்சீங்கன்னா மத்திய 14ஆம் அதிகாரத்துல அவர் என்ன செய்யறார்? மறுரூபமாகிறார். மறுரூபமான இயேசு கிறிஸ்து கல்வாரியில் மரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படியானால் மறுரூபத்தினால் மரணத்தை ஜெயிக்க முடியுமா? கிட்டத்தட்ட 2000 கேள்வி உலகத்துக்கு கேட்டுக்கிறேன். 2000 questions, 2000 கேள்வி கேட்டிருக்கிறேன். ஒரு கேள்வி கூட ஒருத்தரும் பதில் சொல்ல முடியல. ஏன்னா அது ஏன் மூளை இல்லை, அது அவர் பள்ளிக்கூடத்தில் படிச்ச ஒரு மூளை. ஆகவே இன்னைக்கு நான் பேச வேண்டிய செய்தி 2 காரியம் தான்.
கிறிஸ்துவின் சரீரமாக சபை பூமியில் இருக்கிறது வரைக்கும் அங்க யார் இருந்தா? அப்போஸ்தலர் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, சுவிசேஷர் இருந்தாங்க, போதகர் இருந்தாங்க, அடையாளம் இருந்தது, அற்புதம் இருந்தது, கனிகள் இருந்தது, வரங்கள் இருந்தது, ஊழிகள் இருந்தது, ஆளுகை இருந்தது, கர்த்தருடைய எச்சரிப்பு இருந்தது, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இருந்தது. அனனியாஸ் சப்பரா என்ன செய்றாங்க? வித்து பாதி வச்சு பாதி சொன்ன என்ன செய்யறான்? பேதுரு என்ன சொல்றான்? ஏம்மா கர்த்தர்ட்ட போய் சொன்னான், உடனே மண்டை பிடிச்சி இவனை விட்டான். அதுக்கு பிறகு யாராவது கம்யூனிட்டி சர்வீஸ் தப்பா எடுத்தாங்கன்னு நல்லா தெளிவு தெரிஞ்சுடுங்க. கர்த்தர் இயேசு நாமத்தில் ஞானசன் பெற்றுக்கொண்டு எக்காரத்தை கொண்டும் திருத்த உபதேசத்தில் கம்யூனிஸ்ட் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தா புற்றுநோய் வரும், அல்சர் வரும், கேன்சர் வரும், செத்துருவோம். இதெல்லாம் நடந்த ஒரு காரியம். ஏனென்றால் அது நமக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு 3 வாரத்துக்கு தம்பி வந்தான், அண்ணே ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு கிட்னியில் ஸ்டோனு, பயங்கரமான பிரச்சனை. அப்போ நான் அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே என் காது சத்தம் கேட்டுச்சு. அவன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லு. அப்புறம் நான் சொன்னேன்ப்பா, நீ தயவு செய்ய என்ன செய்யாத, சாபனத்தில் இருந்தாலும் என்ன எடுத்துறாத, கம்யூனிஸ்ட் எடுத்துறாத, கத்து சமுத்திரம் ஒப்புரவாகு அப்படின்னு. அவன் ரொம்ப அழுது ஜோம் பண்ணிட்டு என் செய்ய மாட்டேன்ட்டு போனான். நேரே 3 நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறான், அண்ணே அந்த கிட்டில் ஸ்டோன் விழுந்துட்டுனேன், டாக்டருக்கு சத்தம் அப்படின்னு. அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? தேவனுடைய வார்த்தை என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. நாங்கள் இன்னும் ஆழமான செய்திக்குள்ள போகலை. அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட அதே சாயல அவர் எதுக்கு வரல? எதுக்கு வரல? சபைக்கு வரல. இப்ப சபைக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்னெல்லாம்? மனம் திரும்புதல், மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, மரணம், அடக்கம், உயிர்த்தல். இந்த இடத்தை எதுக்குரியது? சபைக்குரியது. என்னெல்லாம்? மனம் திரும்புதல், மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, மரணம், அடக்கம், உயிர்த்தல். இந்த 7 சபைக்குரியது. இங்க இந்த அடக்கத்துக்கு உயிர்த்தலுக்கு மத்தியில தான் அந்த செய்தியை நம்ம அண்ணன் பேசுனாங்க. அது என்ன அப்படின்னா, வாசிங்க வசனத்தை படி. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42, 43, 44. மரித்தோரை உயர்த்துறதிலும் அப்படி இருக்கும். அழிவுள்ளதா விதைக்கப்படும், அழிவில் எழுந்திருக்கும். வெரி குட். ஆமே. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். எது ஜென்ம சரீரம்? பாவ சரீரத்தை ஜென்ம சரீரம் மாற்றணும்னா ஆண்டு சொன்னாரு, மனம் திரும்புங்கள், மனத்தை திருப்புன்னு சொன்னாரு, மனம் திரும்புன்னு சொன்னாரு. மனம் திரும்புங்கள், அது நம்ம வேலை. ரட்சிக்கப்படுங்கள், நம்ம வேலை. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்ம வேலை. கர்த்தர் இயேசு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், நம்ம வேலை. பரிசுத்தத்தை பெற்றுக்கொள், நம்ம வேலை. பரிசுத்தமா வாழுங்கள், நம்ம வேலை. இவங்க எதுவுமே நம்ம பண்ணாம யார் மேல பழிய போட்டுருவோம்? யார் மேல பழிய போட்டுருவோம்? ஆண்டு மேல பழிய போட்டுருவோம். அப்போ ஒரு திருச்சபையினுடைய உண்மையான வேலை என்னன்னா, ஒரு மனித பாவ சரீரத்தை அவனுக்கு மன்னிப்பை சொல்லிக் கொடுத்து, அவனுக்கு மீட்பை சொல்லிக் கொடுத்து, அவனுக்கு ரட்சிப்பை சொல்லிக் கொடுத்து, அவனுக்கு கர்த்தர் இயேசு ஞானஸ்நானம் கொடுத்து, அவனை ரட்சிக்கப்பட வச்சு, ஒவ்வொரு மாதம் அவனுக்கு கிறிஸ்து சரீரமாகிய சபையில அவன் அங்கத்தை சேர்த்து, அவனுக்கு அப்பத்த ரசத்தை கொடுத்து, அவனை பரிசுத்தவானாய் மாற்றி, அவன் மரித்தான் என்று சொன்னால் அந்த சரீரத்துக்கு பேர் ஜென்ம சரீரம். எது எழும்பும்? ஆவிக்குரிய சரீரம் எழும்பும். அப்போ ஒரு சபை நடத்துகிற, திருச்சபை நடத்துகிற போதனுக்கு நல்ல புத்தி உள்ள மேய்ப்பருக்கு நல்லா தெரியணும். இன்னைக்கு நம்முடைய அதாவது ஒரு சபையில 5 காரியங்கள் நடக்கணும். 1 போதனை, 1 சுவிசேஷம், 1 தீர்க்க தரிசனம், 1 கட்டளை, 5 ஊழியங்கள். இந்த இன்னைக்கு நம்மகிட்ட இன்னைக்கு காலமே பிரசங்கம் பண்ணாரா? சுவிசேஷம் பேசினாரா? தீர்க்கதரிசனத்தை பேசினாரா? சொப்பனத்தை சொன்னாரா? எச்சரித்தாரா? இந்த 5 அங்க டிஃபரெண்டா இருக்கணும். சபை என்பது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி, ஒரு காலேஜ் மாதிரி. அங்க தெளிவா இருக்கணும். கண்டவனும் பேசுறதுக்கு கூத்தடிக்கல சபை. கர்த்தர் அதுக்காக சபை வைக்கவே இல்லை. So the royal mission of God. இப்ப சபையின் காலத்துல அடக்கமும் உயிர்த்தலும் தான் உண்டு. ஆனால் சபையின் காலத்துக்கு பிறகு கிறிஸ்துவின் சரீரமாக சபையின் உபதேசத்தினால 2025 ஆண்டு காலத்துல சிறுசி சுவாதனம் அடையல. வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்துல. கொஞ்சம் அளவா பேசுவோம், ஏன்னா பேசிக்க நம்ம தெரிஞ்சுக்கணும்.
வாசிங்க. ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரன் வெளிப்படுவதற்கு அதாவது ரைட். சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. பாருங்க, மேலும் தேவனுடைய புத்திரன் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு, நாம கர்த்தர் வரையை காத்துட்டு இருக்கிறோம். we are waiting for the coming of Lord Jesus Christ. ஆனா நமக்கு தெரியாம சிருஷ்டியானது யார் காத்து கிடக்குது? தேவனுடைய புத்திரன் வெளிப்படுவது. அடுத்து அதனென்றால் அதனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்று, அப்போ சிருஷ்டி சோதனை வரணும், தேவனுடைய புத்திரன் வெளிப்படணும். 2025 ஆண்டுகால சபையின் ஊழியத்துல சிருஷ்டி சோதனை படல, தேவனுடைய புத்திரன் வெளிப்படல, சரீரம் மீட்படையல, ஆட்டுடைய மனைவித்தின் ஆயத்தமாகல, அவருக்கு கல்யாணம் நடக்கல, அழிவுள்ள அழியாமை சுதந்திரிக்கல. அப்படியானா therefore நடக்க வேண்டிய காரியங்கள் என்ன? சோ இப்போ தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, we are going to enter the book of Revelation of Jesus Christ. அதாவது இங்கிலீஷ்ல பற்றி படிமா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் படித்தேன் அப்படின்னா, தமிழில் படி வெளிப்பட்டு 1:1. ஆமாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை நம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்து அழகா போட்டிருக்காரு. பியூட்டிஃபுல். பட் இன் இங்கிலீஷ் the revelation of Jesus Christ. என்னதான் செய்திக்குள்ள பாருங்க. the revelation of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. நல்லா கவனிங்க. வார்த்தையின் மாம்சம் வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு அவர் மறுரூபத்திலேயோ மகிமையிலேயோ மரணத்திலேயோ அடக்கத்திலேயோ உயிர்த்தெழுதலையோ கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்கோ இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு கொடுக்கப்படவில்லை. இது உலகமெங்கும் போது பல எபிசோடு பேசியிருக்கு. the revelation of Jesus Christ மறுரூபத்தில் இயேசு வெளிப்பாட்டை சொல்லியிருந்தால், மகிமையில சொல்லியிருந்தால், மரணத்தில் சொல்லியிருந்தால், அடக்கத்தில் சொல்லியிருந்தால், உயிர்த்தெழுதல், ஏன்னா அவன் சொல்றான், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, 10வது வசனம், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, I was in the spirit on the Lord's day. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. ஆவியை பெற்ற யோவான் எங்க போறான்? ஆவிக்குள்ள போறான். அப்பதான் அவன் இயேசு கிறிஸ்து வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்கிறான். இயேசு வெளிப்பாட்டை 3ஆ பிரிக்கலாம். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இயேசு வெளிப்பாட்டுல வார்த்தை மாம்சம், பரிசுத்த ஸ்தலத்துல கிறிஸ்து சரீரமாக சபை, மகா பரிசுத்த ஸ்தலத்துல இயேசுடைய வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டுக்குள்ள 3 பகுதிகள் உண்டு. வாசிங்க ரெவலேஷன் சாப்டர் 2. வெளிப்படுத்தி விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்திலேயே இல்லம்மா, வெளிப்படுத்த ஒன்றுல மனுஷகுமார் ஒரு கண்டேன், அவருடைய சிரசும் மயிரும் எஸ் அதான் ரைட். 13 படிமா. அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே, அந்த 7 குத்துவிளக்கு மத்தியிலே நிலையங்கி தரித்து நிலையங்கி பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஹalleluya. இவருக்கும் நல்ல பைபிள் கொஞ்சம் கவனமா படிக்கணும். வெளிப்பாட்டுக்குள் யோவான் கண்ட இந்த சாயலுக்கும் கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து தொங்கின அந்த சரீரத்துக்கும் மத்தியிலே அண்டர்ஸ்டாண்ட் when the crucifixion going on, கல்வாரி சிலுவையில கர்த்தர் இயேசு சரீரம் ஆணிடிக்கப்படுகிறது. அதுக்கும் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு மத்தியில 7 things has been closed. 7 காரியம் முடிக்கப்பட்டு விட்டது. என்னெல்லாம் முடிச்சாரு? மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், 40 ஊழியம், கிறிஸ்து சரீரமாக சபை, ஆவிக்குரிய சரீரங்கள், நியாயத்தீர்ப்பு, இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் வெளிப்பாட்டின் புத்தகத்தை ஓபன் பண்றாரு. நல்ல அதாவது மத்தேயு 17 எடுங்கம்மா. மத்தேயு 17, மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்திருக்குங்க. 6 நாளைக்கு பின் தொட்டு ஆரம்பிக்கிறோம் அதிகாரம் படிமா. 6 நாளைக்கு பின்பு வெரி குட். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இங்கிலீஷ் கூட டிரான்ஸ்ஃபிகர்டு, அவருடைய ரூபம் மாறிட்டு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல, டிரான்ஸ்ஃபிகர்டு.
அவருடைய ரூபம் மாறுது. அவருடைய ரூபம் மாறுது. இந்த மறுரூபம் அடைந்த இயேசு கிறிஸ்து கல்வாரியில மரிக்கிறார், உயிர்த்தெழுறாரு. மரியாதை நினைச்ச முடியல. அப்போ உயிர்த்தெழுந்த சரீரத்துல மறுரூபத்தை சாயல் இல்லை, அடக்கம் பண்ணப்பட்ட சாயல் இல்லை, எடுத்துக்கொள்ளப்பட்ட சாயல் இல்லை, 40 நாள் ஊழியத்துல வெளிப்பாட்டுள்ள சாயல் இல்லை. அப்படி என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியான கல்யாணம், தேவ ரகசியம், காலத்தின் சத்தியம், கடைசி வெளிச்சம், மெய்யான கூடாரம், இந்த காரியத்தை குறித்து தேவன் கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்கு நல்ல பைபிள் படிச்சீங்கன்னா வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தோடு சபையின் காலம் முடிகிறது. வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரத்தில் எது முடிகிறது? எபேசுல இருந்து எது வரைக்கும்? லவோதிகா வரைக்கும் 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம், 7 நட்சத்திரங்களும் 7 சபையுடைய தூதர்களாம். அப்போ குத்து விளக்கும் நட்சத்திரமும் எதோடு முடிகிறது? வெளிப்படுத்தல் 3ஓடு முடிகிறது. ஒன் செகண்ட் இதை படிக்கணும். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் திருப்பி இருக்க படிமா. 12ல இருந்து படிங்க. and I turn to see the voice. Yes. அப்பொழுது என்னுடைய பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பினபோது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே இலங்கை தரித்து ஹalleluya மார்பர்கே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பான இவருக்கு பேர் செகண்ட் சன் ஆஃப் மேன். முதலாவது மனுஷகுமாரன் மறுரூபமானாரு, மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், 40 நாள் பூமியை சுற்றி உலாவிய வசனத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார், கிறிஸ்டின் சரீரமா சபையை ஸ்தாபித்தார். This is the first son of man ministry. இதுல முதலாவது மனுஷனுடைய வேலை. இப்போ நல்ல பைபிள் படிச்சு பாத்தீங்கன்னா 4 சுவிசேஷத்தை படிச்சு பாருங்க. எங்கேயாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ல இருந்து 15 வரை உள்ள இந்த சாயலை யாராவது கண்டாங்களா? அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை மறுரூபத்திலோ, மன்னிப்பிலோ, மீட்பிலோ, ரட்சிப்பிலோ, மரணத்திலோ, அடக்கத்திலோ, உயிர்த்தெழுதலோ தன் புத்தகத்தை திறக்கவில்லை. Hallelujah! Because this revelation of Jesus Christ only exclusive for the beloved bride. இந்த வெளிப்பாட்டின் புத்தகம் என்பது அவருடைய நேச மணவாட்டிக்காக அவர் தனக்குள் மறைத்து வைத்திருந்த ஒரு ரகசிய புத்தகம். This book was opened when John was under the Spirit of God. யோவான் ஆவிக்கு உள்ள போய் பார்க்கறான். அப்பதான் நான் ரொம்ப யோசித்தேன். அந்த சத்தம் என்னை கூப்பிட்டு நம்ம தெளிவாய் சொன்னது. அந்த சத்தம் நம்ம தெளிவாய் சொன்னது. Today you are standing in the place in which the mystery of God is fulfilled. இன்றைக்கு உன்னுடைய காலானது தேவ ரகசியம் நிறைவேறிய இடத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறாய். I can hear the same voice in this ear. கடவுளுடைய சத்தத்தை அந்த காதால கேட்டேன். I can hear the voice of God in my life. அந்த சத்தம் மிக தெளிவாய் சொன்னது. என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு சின்ன டயகிராமா நான் போட்டு வச்சேன். தேவ ரகசியம் நிறைவேறிய இடத்துல ரொம்ப நான் அதை பல முறை பேசியிருக்கிறேன். அழிஞ்சு கூட போச்சு. அதாவது இந்த தேவ ரகசியம் நிறைவேறுகிற இடம் நான் பேசியிருக்கிறேன். இதை முடிஞ்ச அளவுக்கு இதை இப்படி போட்டீங்கன்னா ஒரு 7 ஆங்கிள்ஸ் வரும். இதனுடைய அழகு, இதனுடைய தன்மை, இதனுடைய வெளிச்சம், இதில் இருக்கக்கூடிய அந்த டைமண்ட்ஸு, இதில் இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்துக்கு முழு உலகத்தை வித்தாலும் இதுல ஒரு சின்ன பகுதியோட வாங்க முடியாது. அப்போ அந்த தேவ ரகசிய நிறைவேறத்துடைய அந்த மேற்பகுதியில் மறைக்கப்பட்டவைகள், பேசப்படாதவைகள், கேட்கப்படாதவைகள், சேரக்கூடாதவைகள், காணக்கூடாதவைகள், தேவ ஞானத்துக்குரியவைகள், தேவனுடைய சிந்தனைக்குரியவைகள். ஆமென். தேவ ரகசிய நிறைவேறத்துல 7 காரியங்களை தேவன் பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அந்த 7 காரியங்கள் இதுவரைக்கும் என்ன செய்யப்பட்டவைகள்? மறைக்கப்பட்டவைகள், பேசப்படாதவைகள், கேட்கப்படாதவைகள், சேரக்கூடாதவைகள், காணக்கூடாதவைகள், தேவ ஞானத்துக்குரியவைகள், தேவனுடைய சிந்தனைக்குரியவைகள். Hallelujah! So this is a place in which the secret of God has been fulfilled. அப்ப தேவ ரகசியம் அந்த சத்தம் தெளிவா சொன்னது. உன் காலானது தேவ ரகசிய இடத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. You can turn left and right. Then you can see all the things in the world eyes. எனக்கு கொடுத்து தான் பேச முடியுமே தவிர நான் எந்த ரசிக்க முடியாது. அப்படியானால்
தேவ ரகசியம் நிறைவேற இடம் என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் மறைக்கப்பட்டவைகள் என்ன செய்யணும்? காணப்படணும். பேசப்படாதவைகள் பேசப்படணும். கேட்கப்படாதவர்கள் கேட்கப்படணும். சேரக்கூடாதவர்கள் நம்ம சேரணும். காணக்கூடாதவர்கள் காணணும். தேவ ஞானம் வெளிப்படணும். தேவனுடைய சிந்தனை பூமி அனுப்பப்படணும். இந்த 7 பூமிக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் அது வேத வசனத்தில் இருக்க வேண்டும். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம், Revelation chapter 5 the word 6. கரெக்ட். இது அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும். இப்ப நல்ல கேளுங்க. You ask your pastor directly. யோவான் சாணன் சொல்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டி சொன்னா இல்லையா? இங்கிலீஷ் போட்டிருக்கு, உலகத்தின் பாவத்தை எடுத்து கொடுத்த டேக் ஆஃப் போட்டிருக்கு. அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டி யோவான் சொன்னால, அந்த தேவாட்டுக்குட்டி இயேசு தலையில 7 கொம்பு இருந்துச்சா? 7 கண்கள் இருந்துச்சா? ஏன் யோவான் சாணன் காணல? யோவான் சாணகன் காணாத ஒன்றை யோவான் வெளிப்பாட்டில் கண்டான். ஹல்லேலூயா. யோவான் சாணகன் கண்ட தேவாட்டுக்குட்டி வேறே, யோவான் வெளிப்பாட்டு தேவாட்டுக்குட்டி வேறே, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்க ஆட்டுக்குட்டி வேறே, பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டி வேறே, பலி செலுத்துற ஆட்டுக்குட்டி வேறே. நண்பர்களே, you can listen the word of God. Hallelujah. It's a very important thing. யோவான் சொன்னான், உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டி. ஆனா வெளிப்படுத்தல யோவான் பார்க்கிறான், அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கண் இருக்கிறது, 7 கொம்புகள் இருக்குது. அப்ப யோவான் சாணகன் காணாத ஒரு ஆட்டுக்குட்டியை யோவான் வெளிப்பாடு கண்டான். இதே போல கிறிஸ்து சரீர சபை காணாத ஒன்றை சத்தியம் கண்டது. ஹல்லேலூயா. பக்தி இழந்து போனவன் எஸ்தர் பெற்றுக்கொண்டாள். சபை இழந்ததை சத்தியம் பெற்றுக்கொண்டது. The royal message of God went with the beloved bride. காணப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும். வானொலி நண்பர்களே, இதெல்லாம் ஏன் மூளை இல்லை. It's not none of my brain. அதுதான் படிமா. அப்பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும். இப்போ இதோ உலகத்தில் பாசும தேவாட்டுக்குட்டி யோவான் சாணன் சொன்னானே, அப்போ யோவான் இந்த சாயலை காணலையே. கல்வாரி சிலுவையில வெளிப்படுத்தி 1ஆம் அதிகாரம் 13 பிள்ளை படிச்ச வசனத்தை அவன் காணலையே. அப்படியானால் அதான் நான் சொன்னேன், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, வெளிப்பாடு. இதுல வெளிப்பாட்டுக்குள்ள தான் 7 முக்கியமான ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவன யாரு, முத்திரைகள்னா என்ன, சிறு புஸ்தகம்னா என்ன, ஆட்டுக்குட்டிய மனைவினா யாரு, கல்யாணம்னா என்ன, ஆவி மனவாட்டி இடையில, புதிய அரசியல புதிய வானம் புதிய விற்பனை என்ன. இந்த 7 வெளிப்பாட்டோட முக்கியமான பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி மெசேஜ் ஆஃப் காட். இது எங்க எழுதப்பட்டிருக்குது? இங்கதான் இருக்கு வெளிப்பாடு. அது யாருக்குரியது? இயேசு வெளிப்பாடு, ரெவலேஷன் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ படிமா அந்த திருப்பூர்ல படி. அந்த ஒரு ஆட்டுக்குட்டி 4 நிற்க கண்டே. 7 கொம்புகளையும் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற. ஹல்லேலூயா. கிறிஸ்து சரீரமாக சபைக்கு 7 ஆவி கொடுத்தாரு. ஐயா பரிசுத்த மனிதனை கொடுத்தாரு. எபேசில் இருந்து லவோதிகா சபை கால வரைக்கும் பரிசுத்த மனிதனை கொடுத்தாரு. 7 குத்து விளக்குகள், 7 நட்சத்திரங்கள், அந்த 7 குத்துள்ள 7 சபைகளும், அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையுடைய தூதர்களும். அப்படித்தானே படிக்கிறோம். அப்போ ஆஃப்டர் சர்ச் நல்ல கவனிக்கணும். சபையின் காலத்துக்கு பிறகு அடிக்கப்பட்ட வண்ணம் ஆட்டுக்குட்டி இருக்கக்கூடிய 7 கண்களும் அந்த 7 ஆவிகளும் பூமிக்கு அனுப்பப்பட வேண்டும். அந்த 7 ஆவிகளும் பூமியில் உள்ள ஒரு கண்ணோடு இணைந்து அந்த 7 கண்கள் சொன்ன ரகசியத்தை பூமியில பேச வேண்டும். அங்கதான் தேவ ரகசியம் நிறைவேறும். அப்படி பேசினாதான் காணக்கூடாதவர்களை காண்போம், பேசக்கூடாதவர்களை பேசுவோம், கேட்கக்கூடாதவர்களை கேட்போம். ஹல்லேலூயா. இது மனுஷ மூளையில நடக்கவே நடக்காது. A pastor, a man cannot able to approach this place. ஒரு உலக பிரகாரம் ஒரு போதகனால், ஒரு மனிதனால் இந்த ராஜரிகமான ஊழியத்தை தொடவே முடியாது. Because it's 100% the hands of God.
100 கடவுள் கருத்து உள்ளது. அப்ப அந்த 7 ஆவிகள் தான் நல்ல யூ டேன் தி புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 8 வெளிப்படுத்துற விசேஷம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் திருப்புங்கம்மா. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் படின. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம். பாத்தீங்களா, மெய்யான இது வசனத்துல மெய்யான கூடாரம், ட்ரூ டெபர்னேக்கிள். வாசனை. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியர். அப்போ இது வந்து மனுஷன் போட்ட கூடாரம் இல்ல, மனுஷனும் அல்ல, அல்ல. அப்போ அவரு கூடாது போட்டு அவரு ஊழியம் செய்வதற்காக ஆனா பாவவாசம் மேற்கொள்ள முடியவில்லை. அப்ப இதுல என்னெல்லாம் இருக்குன்னா 7 ஆட்டுக்குள்ள 7 கண்கள். அதுல முதலாவது கண் கால சத்தியத்தையும், இரண்டாவது கண் கடைசி வெளிச்சத்தையும், மூன்றாவது கண் தேவ ரகசிய இடத்தையும் காட்டுனாலதான் என்னால இந்த டயக்ராம் போட முடியுது. ஹalleluya. இட்ஸ் நாட் மை மைண்ட். அப்ப இந்த தேவ ரகசிய இடத்தை எப்படி பார்க்க முடியுதுன்னா மனுஷன் மூளையில இல்ல, ஆட்டுக்குட்டியோட 7 கண்களில அந்த மூன்றாவது கண்கள் பூமிக்கு வந்ததுனாலதான் தேவ ரகசிய இடத்தை காண முடிகிறது. அப்படின்னு சொன்னால் சபையின் காலத்துக்கு பிறகு முதலாவது நீக்கு போட்டாதான் இரண்டாவது நிறுத்த முடியும். சபையை நீக்கு போட்டால்தான் சட்டை நிலைப்படுத்த முடியும். பஸ்தி போனாதான் எஸ்தர் வருவாள். So these are the documentations of God. ஒருவேளை உலகம் ஏத்துக்காம இருக்கலாம், உலக குரூப் என்ன வேணாலும் பேசலாம், பல நூற்றுக்கணக்கான செய்தி உலகம் பேசியிருக்கிறேன், ஒருத்தர் ஒண்ணு பேச முடியல. ஏனென்றால் இது தேவன் பூமிக்கு அனுப்பின கடைசி சத்தியம். ஹalleluya. நல்ல கவனி. இப்போ இது ஆட்டுடைய 7 கண்கள் சொந்தமானது, ஒரு மனுஷனுக்கு சொந்தமானது அல்ல. அந்த 7 கண்கள் இந்த 7 காரியத்தை என்ன செய்யப்படுத்தி இருக்கிறது, சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இந்த ஒரே பாதை ரொம்ப முக்கியம். நித்தியத்தின் தெரிஞ்ச ஒரு பாதை. இதுல தெளிக்கப்பட்ட ரத்தமும் சிந்தப்பட்ட ரத்தமும், அந்த சிந்தப்பட்ட ரத்தம் சாபத்திற்காக, அந்த தெளிக்கப்பட்ட ரத்தம் பாவத்திற்காக. அங்க அந்த காலின தடத்துல இணைகின்ற ஒரு தேவ ரகசியம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்லி முடிக்கிற ஒரே ஒரு காரியம் உண்டு. 2 காரியம் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பூமியில இல்லை, இருந்திருந்தா இது வந்திருக்க முடியாது. முதலாவது போனாதான் பஸ்தி போறதை யார் வருவா? இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம், அப்படின்னா எல்லாருமே அடையாளம் செய்யறாங்களே, அற்புதம் செய்யறாங்களே. மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 வசனம், மேத்யூ சாப்டர் 7 22 மத்திய 7:22. அந்நாளில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே, ஆமா ஆமென் ஆமென் என்பார்கள். என்ன சொல்லுவாரா? அப்போ ஒரு காலம் தேவனை அறியாத ஒருத்தர் என்ன செய்வான்? சாசு தருத்துவான். அது ரொம்ப தெளிவா பேசுறேன். யூ டர்ன் தி புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிங்ஸ், 1ஆம் புத்தகம், 1ஆம் புத்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்குமா. நான் ஷார்ட்டா பேசிடுறேன், நீங்க வீட்டுல வந்து அதை அதிகாரத்தை படிச்சு பார்க்கணும். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தை தெளிவா வீட்டுல வந்து படிச்சு பார்க்கணும். அங்க 2 ராஜாக்கள் யுத்தத்துக்கு போறாங்க, எல்லா தீர்க்கதரிசியும் கூப்பிட்டு கேட்கிறாங்க. அங்க ஒரே ஒரு தீர்க்கதரிசி மட்டும் வர, அவனுக்கு பேரு மிகாயா. 1 ராஜாக்கள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 10 படைப்போம். ஆமென். ஆமென். சகல தீர்க்கதரிசிகளும் இப்ப தர்க்கா சொல்றாங்கல்ல, அதாவது எலெக்ஷன் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்க வேண்டிடுவான், ஏதாவது சொல்லிடுவான். அதாவது நீங்க என்ன செய்து வந்தாலும் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஒரு வார்த்தை சொல்லி அவங்களை கவுத்திடுறது. நீ என்ன வேணா பண்ணிக்க, பட் இங்க என்ன போட்டிருக்கு வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆமென். கேனாவின் குமாரனாகி சிதேக்கியா உண்டாக்கி எப்படி ஒரு தீர்க்கதரிசி நடிச்சு காட்டுறா பாருங்க.
2 இருப்பு கட்டிட்டான். ஓ லார்ட், ராஜாவே, கர்த்தர் சொல்றார், இந்த இருப்பு போய் இது முட்டி தள்ளிடுவீரு அப்படிங்கிறான். எதுக்கு? எதுக்கு? அப்பதான் ராஜா காசு கொடுப்பான். அதுக்கு சொன்னோம், சகல தீர்க்கதரிசிகளும் யார் சொன்ன மாதிரி, கேனான் குமாரன் சொன்ன மாதிரி, ஆமையா ராஜாவே, கர்த்தர் வரைக்கிறார், முட்டி தள்ளிடுவீரு, முட்டி ஜெயிச்சிடலாம், அடிச்சிடலாம், முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. ஸ்தோத்திரம். சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்கதரிசனம் சொல்லி, ஆமென், கிலியாதிலுள்ள ராமோத்துக்கு போ, உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றார். வெரி குட். மிகாயாவை அழைத்து போன அவனுடனே பேசி, இதோ இப்போ மிகாயத்துக்கு கூட்டு வராங்க. அவன் சொல்லி கூட்டு வர, ஐயா எல்லாரும் ஒண்ணு போல தீர்க்க சொல்றான், நீ மட்டும் மாத்தி மாத்தி சொல்லிடாதப்பா, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் யோசிச்சு சொல்லுன்றான். வாசிங்க. தீர்க்கதரிசி வார்த்தைகள் எப்ப எல்லாரும் ஒண்ணு போல சொல்றா, மிகாயாவே நீ கொஞ்சம் 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 ஒத்து போய் சொல்லுடா அப்படிங்கிறா. அதுக்கு மிகா என்ன சொல்றான்? சோத்ரம். கர்த்தர் என்னிடம் சொல்லுவதையே சொல்லுவேன். ஹalleluya. எப்ப முழு உலகமே எப்படி பண்ணா பரவாயில்ல, கடவுள் என்ன சொன்னாரோ அதை கண்டிப்பா சொல்லுவேன். நீ கேட்டாலும் சரி, நீ கேட்காட்டாலும் சரி. இன்னைக்கு கூட அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன், யாரும் வரலன்னா இதை கொண்டு நேர் கணக்கில் வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் கத்திக்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன். உலகமுங்க செய்தி போயிடுது, என் வேலை முடியுது. மை ஒர்க் இஸ் ஓவர். என் வேலை என்ன? வரணும், கத்தணும், போகணும். மீதி கத்துடு. அவர் கொடுத்த வேலை எதுக்கு ஓடி வந்தேன்? நான் உடனே திரும்ப கிளம்பணும். எனக்கு அது ஏகப்பட்ட வேலை இருக்கிறது. பிகாஸ் இஸ் எ டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நம்ம கொடுக்கப்பட்ட கடமை. அவன் நாளைக்கு பேங்க் பே ஆகணும், பிள்ளைங்க ஆஃபீஸ் பே ஆகணும், அது நம்ம கடமை. அப்போ சம்பளம் போடுவான். அதே போல கடவுளோட வேலை செய்தே ஆகணும். கேட்டானே கேட்க நமக்கு என்ன, இது நம்ம வேலை, கடமை. வாசிங்க, முடிச்சிடுறேன். அவன் ராஜா எடுத்து வந்த போது இந்த 400 திரிசு நம்பாம ராஜா யார்கிட்ட கேட்கிறான்? மிகாயாவே கொஞ்சம், அவன் தெரிஞ்சு போச்சு, படிப்பான். அந்த வசந்த பிராக்கெட்ல போட்டிருக்கு. அப்படிதான் பிராக்கெட்ல போட்டுதான் இருக்கா? எதுக்கு? நக்கலா பேச போ, திங்க சொல்லிட்டால, நீ சும்மா போய்யா அப்படின்னு நக்கலா பேசுறான். அதை ராஜா கண்டுபிடிச்சான். வாசிங்க. உண்மை அல்லாமல் இப்பதான் உண்மை சொல்றான். அப்பொழுது அவன், இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். ஹல்லேலூயா. கடவுள் அழைக்கப்பட்ட மனுஷன் அடிப்பாங்க, நான் கண்டேன். அந்த உரிமை அவனுக்கு மட்டும்தான் உண்டு. சொல்ல ஒரு பயல பாலிவத்தை கத்திர அழைக்கல, சத்தியத்தை பேச சொல்லி உலகத்தில் ஒரு ஓடி பாசனம் 14 ஆவிக்கிற 9 வரத்துல வந்து சொல்லிட்டு திரும்பி ஓடி நான் பின்னால வந்துடுறேன். நிறைவான வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். God is always God. தேவன் தேவனாகவே இருக்கிறார். வாசிமா. அப்பொழுது அவன், இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பல் ஆடுகள் மலை சேரப்பட கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவளுக்கு எஜமான் இல்லை, அவர் தம் வீட்டுக்கு சமாதானத்துடன் திரும்புங்கள் என்றார் என்று சொன்னார். அப்படி இஸ்ரவேல் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே திகழ்ச்சி சொல்கிறேன் என்று நான் உம்மோட சொல்லவில்லையா? 400 பேர் சொன்ன மாதிரி இவன் சொல்ல மாட்டான். ஸ்தாபனத்துக்காரன் பேசுற மாதிரி இந்த பாலியல் பேச மாட்டேன்னு அவன் சொல்லலையாப்பா? இவன் சரியா பேச மாட்டான், இவன் நம்மளை ஆஸ்வதிக்க மாட்டான், இவனுக்கு வேலையே திட்டதா வேலை சொல்லலையா? அப்படி சொல்லிட்டான் பத்தியா? அவன் அதுக்கு சொல்றான் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளும். அழகா கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதையும் கண்டேன். அவனுக்கு போதை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒரு அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு, நல்ல கவனிங்க, பைபிள பேசுற, அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. சார், சபையில் நின்று பாஸ்டர் நின்று பிரசங்கம் பண்றவங்கிட்ட பரிசுத்தாவி இருக்குதா, இந்த ஆவி இருக்குதாங்கிறத கண்டுபிடிச்சுக்க.
பிரசங்கம் பண்றவெல்லாம் பரிசுத்தாவில பேசல. கொலகார கூட்டம் ஆட்டை கொண்டுட்டான், நியாயத்தில் வந்து நிற்பான். அப்பொழுது ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தர் முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதனால் என்று கர்த்தரை கேட்டார். அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாயிருப்பேன் என்றது. அதற்கு அவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய்ய என்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய திரிசனாகிய இவருடைய எல்லாருடைய வாயிலும் கட்டிட்டார். கர்த்தருமை குறித்து தீமையாக சொன்னார் என்றார். ஹல்லேலூயா. நல்ல படி. இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாம் திருத்து திருத்து இதே இல்லாத இருக்குது. சொல்லி என்ன பார்த்து வார்த்தை பேச என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடு. நாக்கு மேல ஒட்டிக்கணும். சொல்லியா என்ன சொல்லி சொல்லி பார்ப்போம். ஆகவேதான் பைபிள் படிங்க, எது எல்லா வசனத்தில் இருக்குது. அதுக்கு அங்க கூத்து நடக்கு பாருங்க. 24 வசனம். அப்பொழுது கேனனான் குமாரனாகிய சிதேக்கியா கிட்ட வந்து மிகாயை கன்னத்தில் அடித்து கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோட இப்ப அப்படியே சொல்லுவான். இன்னைக்கு பெந்தகோஸ்து பாஷை கேட்டா எப்படி எங்க விட்டு கர்த்தர் அவன்கிட்ட பேசுவாரு. அவங்க இவன் வந்து கேனானுக்கு பேரன். நண்பர்களே, இது எல்லாத்தையும் கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு ட்ரெயினில் வந்துகிட்டு இருந்தேன். ரொம்ப வேதனை. ஆண்டவரே, என்னதான் பேசினாலும் ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு உண்மை ஜோரம் வர அடிக்குது வந்தேன். அப்போ ஒரு பெரிய திருச்சபை மாதிரி இருக்குது. அங்கே முதல்ல வந்து ஒரு பாஸ்டர் வர்றாரு. பாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெரிய நிறைய துணி போட்டிருக்காங்க, அந்த துணியை கிழிச்சு போட்டு போயிடுறாரு. பின்னால் வரவும் தைச்சிக்கிட்டே இருக்கிறான். அடுத்த நாள் எதே நடக்குது. கிழிச்சு போடுறான், இவன் தைக்கிறான், கிழிச்சு போடுறான், தைக்கிறான். அப்போ சத்தம் சொல்லிச்சு, நீ கேட்டதுக்கு பதில் தான்ப்பா. ஒருத்தன் கிழிக்கிறான், ஒருத்தன் தைக்கிறான். இவன் தைப்பான், அவன் கிழிப்பான். இந்த குழப்பம் தான் நடந்துட்டு இருக்கு. எந்த நாள் உனக்கு அழகா கேட்ட ஆண்டவர் என்னன்னு சொன்னா, பெரிய கோடிக்கணக்கான ஆடுகள், நிறைய மேய்ப்பர்கள், குருட்டு ஆடு செவிட்டு போனான். எந்த மேய்ப்பும் என்ன கேட்க மாட்டேங்குது, எந்த ஆட்கள் என்ன செய்ய மாட்டேங்குது, கண்டு தெரிய மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் தேவனுடைய பள்ளிக்கூடத்தில் திட்டம் தெளிவாக கேட்டு பார்த்து இதான் நடந்தது. அப்பொழுது கேனாகுமான சிதேக்கியா கிட்ட வந்து மிகாயை கன்னத்தில் அடித்து கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோட பேசி வந்தது என்றான். அதற்கு மிகையா, நீ ஒழித்துக் கொள்ள உள்ளறையிலே பதுங்க நாளிலே அதை காண்பாய். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் சார். பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், மகிமுள்ள ஆவியானவர், கிருபையுள்ள ஆவியானவர், சத்திய ஆவியானவர், நித்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் எதை பேசினாலும் வார்த்தைபடி மட்டுமே பேசுவாரே தவிர வார்த்தைக்கு வழியே பேசவே மாட்டார். அப்படி என்றார். இனிமேல் சபைக்க வேண்டிய காரியங்கள் என்ன? அழிவுள்ள அழியாமை சோதரிக்கணும், ஆட்டுக்குட்டியான கல்யாணம் நடக்கணும், தேவ ரகசியம் நிறைவேறணும், தேவனுடைய பற்றி வெளிப்படணும். அதுக்கு ஆட்டுடைய 7 கண்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கணும். அது ஒரு கூடாரத்தில் நிற்கணும். அந்த மனைவி ஆயத்தமாகணும். எக்காலம் துணிக்கும். அப்படி கிறிஸ்துக்குள் மரித்த ஆவி கிறிஸ்து எழும்பும். உயிரோடு இருக்கிற நாம இந்த சத்தியத்தை கேட்டவங்க ஆட்டுக்குட்டியோட தோலுக்குள்ள நம்ம மாம்சத்தை போட்டுக்கொண்டு அவரோடு கூட நித்தியத்திற்கு போவதற்காக தேவன் இந்த பூமியில இந்த கடைசி காலத்திலே இந்த மெய்யான கூடாரத்தை, இந்த சத்தியத்தை பூமிக்கு அனுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வருங்காலத்தில் தொடர்ந்து சில காரியங்களை பேசுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? உம்மை கண்டவன் விட்டு போவானோ, இந்த மண்டலம் பின்னா செல்வானோ? உம்மை கண்ட நான் விட்டு போவேனோ, இந்த மண்டலம் பின்னா செல்வேனோ? ஓ மாறல்லாதிருப்பேனோ, அல்லாதிருப்பேனோ? அருளே அருளே அருள் நிறைவேணி அன்பனே மகன்பனே உந்தன் அன்பாலே என்னை வேண்டாயே கேட்டவரே
வந்தீரே, என்னை அழைத்து செல்லவே வந்தீரே. வான தூத துணியோடே, வான தூத துணியோடே, செல்வேன் செல்வேன் வேகத்தில் நான். அன்பனே மகா அன்பனே, உந்தன் அன்பாலே என்னை வென்றார். மகாபரிசுத்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மத்த நினைச்சுகிறோம். நீ பேசின ராஜரிகமான வார்த்தைக்காக சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீ பேசின சத்தியத்தின்படியும் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியும் பொல்லாத வியாதிகள், சொப்பனத்தின் ஆவிகள், பொல்லாத அந்தகாரத்தின் ஆவிகள், கர்த்தாவே எல்லா திருட்டு ஆவிகள், புத்தி மயக்கத்தின் ஆவிகள், சொப்பனத்தின் ஆவிகள், அந்தகாரத்தின் ஆவிகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கல்வாரி இரத்தத்தினாலும் I command and demand, Lord, kill and deliver them, Lord. Lord, heal every man. ஒவ்வொரு விடுதலாகும் உடைய கர்த்தர் மூடி மரத்துக்கணும். நாங்கள் எல்லாம் ஆண்டவரே உடைய நாமத்தில் மகிமைப்பட்டோம். கனம் துதி மகிமை ஒருக்குமா சேர்த்துக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபம் பண்ணு.